எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் சாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராமதாஸ் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? பாமகவின் இந்த தொடர் விவகாரங்களை எப்படி சார் பாக்குறீங்க? மகனுக்கு ரொம்ப சாபம் போடுறாரு. ஓகே, நம்ம அவரு ஆரோக்கியமா இருக்கணும், அவரு இன்னும் நல்ல நீண்ட காலம் அரசியல் பண்ணும், மனசாரதான் சொல்றோம். அவருக்கு ஜெயலலிதா அநீதி இழைச்ச ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்து, அவருக்கு அநீதி இழைத்த ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்துங்கிறத பலமுறை நம்ம பேசிட்டோம். அரசியல்ல மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான். ஓகே, அது நடந்த கதை. எனக்கு ஹிந்தி படி, கம்ப்யூட்டர் படி, ராஜ்யசபா உனக்கு தான், நீ கட்சியை காப்பாத்திட்ட. கலைஞர் கட்சியை அழிக்க நினைக்கும் போது உன் அறிவும் ஆற்றலும் கட்சியை காப்பாத்திட்டு 4 சீட்டு 5 சீட்டு ஆக்கி தந்துட்ட. இப்படியெல்லாம் என்ன பாராட்டினாரு. கலைஞர் என்ன கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கிட்டான் ரவீந்திரன் சாமின்னு 98 கலைஞரே ஷாக் ஆயிட்டாரு. அதிமுக பாமக கூட்டணியை கட்சி துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்து நான் பண்ணின இதுல கலைஞரே ஷாக் ஆயிட்டாரு. இப்படி ராமதாஸ் அதிமுகவோட எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு போவாரான்னு ஷாக் ஆயிட்டாரு. அந்த கூட்டணி வெற்றி பெற்று எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருங்கிற கோஷத்தை நான் தான் வச்சேன். பதவி ஒன்னதா என்னதான், இதுதான் திமுக தமாகங்கிற கோஷத்தையும் இந்த அணிக்காக நான் தான் வச்சேன். ஜெயலலிதா அம்மையாரே ஏன் அறிக்கையை பார்த்த பிறகுதான் தூத்துக்குடி கூட்டத்துல தன்னை தவிர வேற யாரையும் முன்னிறுத்தாத ஜெயலலிதா அம்மையார், ஏன்னா நான் பின்னாடி ஐயா தாழ்லிங்க நாடார் இந்து முன்னணி அதுல இருந்து வந்தவன், ஐயாவோட வளர்ப்புங்கிற போது என்னமோ அந்த உணர்வு வரும்போது, பாமக அந்த கூட்டணிக்குள்ள வரும்போது எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருங்கெல்லாம் நம்ம இது பண்ணோம். அந்த வெற்றியை 98 தேடி கொடுத்தோம். நல்லா தான் சொன்னாரு. நார்த் மெட்ராஸ் சீட்டு தாரேன், 30 லட்ச ரூபா செலவழிக்கணும்னு சொன்னாரு. நார்த் மெட்ராஸ் ஜெயிக்காதையா, ராஜ்யசபா கொடுங்கன்னு நான் கேட்டேன். ஜாதி பலம் இருக்கு, கட்சிக்கு நீ கலைஞர் அளிக்கும் போது கட்சியை காப்பாத்திட்ட, உனக்கு கண்டிப்பா எல்லா தகுதியும் இருக்கு, ராஜ்யசபா தாரான்னாரு. மகன் வந்தாரு, கட்சி மகனாலதான் கட்சி அதுக்கப்புறம் ஓடிச்சு. நான் மறுக்க வரல. நம்ம அந்த கட்சி வன்னியர் பின்புலத்தில் உள்ள கட்சி அன்புமணியால ஓடிச்சு என்றாலும் இந்த இடத்துக்குள்ள நம்மளும் அரசியல் இவர் மகனுக்கு இவ்வளவு பேசுறாரு இல்லையா, நம்மளும் இவருக்கு கட்சியை காப்பாத்தி அவர் நமக்கு நியாயம் வழங்கல என்கிறத நாம இதுல பதிவு பண்றோம். அதே வேளையில அவர் நம்ம அறிவு ஆற்றலையும் பயன்படுத்தினால்தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிமிர்ந்து வந்து நின்று அவரால் தான், அவர்கிட்ட நம்ம தாழ்லிங்க நாடார் தான் மெயின், அவரால் தான் நம்ம அரசியல் எல்லாமே பண்பட்டு எப்படி ஃபைட் பண்ணணுங்கிறது நம்ம வந்தது. ராமதாசும் பெரிய ஃபைட்டர் தான், அதுல நான் மறுக்க வரல. அவரால் தான் டாடா லேண்ட் அக்யூசியேஷன்ல கலைஞரையும் சோனியா காந்தியும் ஃபைட் பண்ணி அதுல நம்ம டீமோட RSS கண்ணன்ல இருந்து, சதீஷ் மோகன்ல இருந்து, இவர் மின்னல் ஸ்டீவன்ல இருந்து, மின்னல் ஸ்டீவன் முக்கியமான ஒரு தம்பி அன்னைக்கெல்லாம் பலரும் நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சது. ஓகே, அவர் இன்னைக்கு அல்லல் படுறாரு. அவர் நமக்கு செய்ததுக்குள்ள இது அவருக்கு மகனாலேயே அது இன்னைக்கு அவருக்கு திருப்பி கிடைக்குது. நமக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபாவை மகனுக்கு கொடுத்தாரு, இன்னைக்கு அது நடக்குது. சரி, அதை விடுங்க. நம்ம அவரால் வெளிச்சத்துக்கு வந்தோம். நம்ம திறமை அவரால் வெளிப்பட்டது. நம்மளை அந்த அளவுக்கு தான் நடத்தினார். எப்போ வேணாலும் பேசலாம், கேட்கலாம், இது பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் நடத்தினார். அந்த நல்லது செய்ததை பாராட்டி அந்த நன்றியை அவருக்கு நம்ம உரித்தாக்குறோம். நாம் அன்னைக்கு இந்த அளவுக்கு அனுபவத்தோடு இருக்கணும்னா அவரால் தான் அந்த விளம்பர வெளிச்சத்துக்கு வந்தோம். அதுக்கு அவரை நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உள்ளுக்குள்ளே இது நமக்கு இருக்குங்கும் போது இதையும் கொட்டி தீத்துறோங்கிறதுக்காக இன்னைக்கு ஃபார் த பீப்புள்ல கொட்டி தீத்துட்டேன். சரி, இப்போ அடுத்து என்ன? தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லுது, ஒன்னா சேர்ந்து வந்தாதான் மாம்பழம். அப்ப நீங்க ஒன்னா சேர்ந்து என்டிஏக்கு வாங்குது. ஓ, இதுக்கு இதுதான் காரணமா? வேற என்ன இருக்கு இதுல? ஃபர்ஸ்ட்ல கட்சி தலைவர் அன்புமணின்னு சொல்லிட்டாங்க. அது அஸ்பர் ஏற்கனவே உள்ள அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இது பெற பாலு தெளிவா அதை சொல்றாரு, அதை சொல்லிட்டாங்க. இப்ப ஒன்னா வாங்கங்கிறாங்க. டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் சேர்ந்து இதை முடிவெடுக்கணும். டாக்டர் ஐயாவுக்கு இது ஒரு வாய்ப்பு கூட. இது அன்புமணி என்ன செய்ய போறாருன்னு தெரியல. தனித்தனியானா அவங்களுக்கு பலம் குறைவு. இப்பவே ஒரு சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட கொஞ்சம் இன்னொரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஒரு முதலியார் சமூக சகோதரர் வந்து அந்த விஷயம்லாம் என்கிட்ட பேசிட்டு போனாரு. அவருக்குள்ள எண்ண ஓட்டத்தில் குருமூர்த்தி,
இவங்களெல்லாம் மீறி நான் ஜெயித்தேன்னு சொல்லும்போது அவர் அதை மகிழ்ச்சியில சொல்லிட்டு போனாருன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எனக்கு வேண்டியவங்க, அவங்க நட்பு இது நீங்க சொல்லக்கூடிய எண்ண ஓட்டம் எனக்கு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. பட் அவர் அங்கிருந்து வட தமிழகத்து வரக்கூடிய எண்ண ஓட்டத்துல முடிஞ்சு போனாங்க, பழைய ஃபோர்ஸ் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க சமூக நீதி பார்வையில முடியாம இருக்கணும்னா ஒன்னா சேர்ந்தாதான் அது முடியுங்கிறது ஒரு கருத்தும் இருக்குது. நாம இதுக்குள்ள நம்ம கையில இல்லாது அவங்க என்ன செய்ய போறாங்க யாதுங்கிறதான் நம்ம கருத்தா சொல்றோம். இதுல பாஜக என்டிஏக்கு அவங்க தேவைப்படுறாங்க, ஒரு இந்திய அலையன்ஸுக்கு எதிராக ஒரு ஃபைட் கொடுத்ததுக்கு. அதுக்கு அன்புமணியும் ராமதாசும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒன்னா இருந்தே ஜெயிக்க முடியலைங்கிறது உண்மை. ஸோ இந்த சூழ்நிலை மீண்டும் ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் மூலமா தேர்தல் ஆணையம் மூலமா தந்தை மகனும் சேர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாப்புல. வன்னியர் சமுதாயம் அன்னைக்கு ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்க இருந்த காலகட்டத்தில் இருந்து பெரிய ஒரு வளர்ச்சி அடையதுக்கு ராமதாஸ் தான் காரணம், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அடுத்த கட்டம் அன்புமணிகள்ல தான் நிற்க முடியும், ராமதாஸை நம்பி கேரண்டி இல்லை அப்படின்னு இன்னைக்கு சமூகம் நினைக்கிறான். ராமதாஸ் ஒரு 30 வயசுக்கு முன்ன இருந்தாருன்னா அது வேற. இன்னைக்கு எல்லாமே ஆதாய அரசியல் ஆகிப்போச்சு. அப்போ இவர்கிட்ட என்ன நினைவு இருக்கும், இவர் நமக்கு என்ன இது தருவாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. முத்துக்குமார், ரவிராஜ் போன்ற நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்மளோட யதார்த்த நிலைமை அதுதான். அப்போ என்ன முடிவெடுக்க போறாங்க, ஒன்னா சேருவாங்களா மாட்டாங்களா? ஸோ இதை சேருங்கிற ஒரு மெசேஜை என்டிஏ கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. சேரக்கூடாதுன்னு நமக்கு ஒன்றும் இல்லை, சேர்றதும் சேராதும் அவங்களோட விருப்பம். சேர்ந்தா பலம், சேரலைன்னா அவ்வளோ பலம் இல்லை. ஆனால் அன்புமணிக்கு ஆட்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அன்புமணி கூட்டணி போயிட்டாருன்னா விஜய் வட தமிழகத்தில் கேண்டிடேட் போட முடியாது. விஜய் வச்சு கருத்து கணிப்பு நடத்துறதுலாம் வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் ஆகாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி தான். கேண்டிடேட்டே போட முடியாதவரை வச்சு கருத்து கணிப்பு நடத்தி என்ன பிரயோஜனம்? கருத்து கணிப்போட குறை சொல்ல விரும்பல எந்த கருத்து கணிப்பையும். களம் வரும்போது எடப்பாடியும் அன்புமணியும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா விஜய் 90 தொகுதியில் எங்க கேண்டிடேட் போட்டுக்கிடுவார்? விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே அவரு போலரைசேஷனை கண்டு பயந்து போயிட்டாரு. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள அவங்க 29% ஓட்டு பாமக எடுத்ததுல உடையாம இருந்தா எடப்பாடியை என்னன்னு கேட்டிருப்பாங்க. களத்தை விட்டு ஓடின எடப்பாடியை என்னன்னு கேட்டிருப்பாங்க. உடஞ்சி அது எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு, அல்லது இவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா எடப்பாடியே ஈரோடு கிழக்குல 25 விழுக்காடு தான் எடுத்தாரு பாஜக கூட சேர்ந்து. 2 பூத்துல தான் அவருக்கு லீடு வந்தது. ஆனா வீரவன்னியர்கள் 50 பூத்துகள்ல பணம் அதிகார பலத்தை மீறி பாமகவுக்கு லீடை கொடுத்துட்டான். அதை உடைச்சிட்டு நீங்க இருக்கிறீங்க. நீங்க உடையாம இருந்தீங்கன்னா எனக்கு பாமக மூலமா எடப்பாடியை வீழ்த்துறது ஈஸி. நான் என் பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க உடஞ்சு நிற்கும் போது எடப்பாடிக்கு இதுல ஒரு ஆதாயம் வந்துடுச்சு. ஏன்னா அவரு உங்களை ஒழுங்கி சாப்பிடுறதுக்கு நிற்கக்கூடியவர். நீங்க இன்னைக்கெல்லாம் அவரு ஒரு தேவிலால், ஒரு சரண் சிங் எல்லாம் எப்படி பகுனா இவங்களெல்லாம் முலாயம் சிங் அதெல்லாம் ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் கேபி முனிசாமி, சிவி சண்முகத்தெல்லாம் ட்ரீட் பண்ணுவாரு. நான் சொல்றது உண்மைன்னு விவரமானவங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஒரு பவர்ஃபுல்லா உடையாம இருந்திருப்பீங்கன்னா அவர் இப்ப சிக்கியிருப்பாரு. இப்ப அவர் அதுல சேஃப் ஆயிட்டார். அப்ப நீங்க உடஞ்சதுல எனக்கு உள்ளபடியே இன்னைக்குள்ள என் ஃபைட்டுக்கு எனக்கு வருத்தம் தாங்கிறது என் மனப்பூர்வமான வெளிப்படையா சொல்றேன். அதே மாதிரி நம்ம வெளிப்படையா சொல்லிக்கிட்டு விஷயங்களை பேசக்கூடிய ஆள். இந்த வகையில நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அவங்களுக்குள்ள அவங்க எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் இருக்கும். ஒன் திங் ஷுவர், விஜயை காட்டி அன்புமணி பார்கெயின் பண்ணாருன்னா எடப்பாடி கிட்ட அதிக சீட் வாங்கலாம் இப்போ. ஏன்னா விஜய் அன்புமணி வந்தா எடப்பாடிக்கு அதுலயும் ஒரு சிக்கல் வரும். நிற்பாரு. ஏன்னா பாமக இல்லாம தானே சேலத்துல 38, விழுப்புரத்துல 36, சிதம்பரத்துல 36 எடுத்தாருன்னு சொல்லும்போது யதார்த்த உண்மையை மறைச்சுக்கிட்டு ரவீந்திர துரைசாமி பேச மாட்டான். ஆனா விஜயும் அன்புமணி ராமதாசும் சேர்ந்துட்டா எடப்பாடி நிற்பாரு. சீட் கன்வெர்ட் ஆகாது. அப்போ இதுல விஜய் மூலமா அன்புமணிக்கு ஒரு பார்கெனிங் இருக்கு. இது அன்புமணி எப்படி முடிக்க போறாருன்னு பார்க்கணும். டாக்டர் ஐயாவுக்கு இமேஜ் இருக்குது.
ஆனா ஏஜ் ஃபேக்டர் அதுல ஒரு பெரிய மைனஸா இருக்கு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். என்னோட சில ஆதங்கத்தை கொட்டிட்டேன் தவிர நம்ம ஒரு கட்டத்தோட அவங்களுக்குள்ள எதிர்ப்பு அரசியலை முடிச்சிட்டோம். அந்த எதிர்ப்பு அரசியல் 2019 முடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு பிறகு ஐயர் நாடார் என்ன செய்யணும்னு கேட்ட முதுன் பழனிசாமிக்கு தான் மனித நீதிக்கு மனித அடிப்படையில் தம்பி முதுன் பழனிசாமிக்கு எதிராக தான் நம்ம அரசியலை பண்றோம், வெளிப்படையாக தான் சொல்லிட்டு பண்றோம். அந்த வகையில் அவங்க ஒன்னா நின்று இருப்பாங்கன்னா எடப்பாடிக்கு பெரிய செக்கா இருக்கும். இப்ப விஜய் வந்தது எடப்பாடிக்கு இன்னொரு செக்கு. இதை எப்படி அவங்க பயன்படுத்தி இந்த அரசியலை பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் ஆப்ஷனும் எடப்பாடிக்கு, அன்புமணியோட பாமகவோட விஜய் ஆப்ஷனும் எடப்பாடிக்கு ஒரு செக்கு தான். ஏன்னா எடப்பாடி பாமக விரும்புறாரு. பாமக நம்ம கிட்ட வருவாங்க, அவங்க என்டிஏல இருக்காங்கன்னு கடலூர்ல பேசினாரு. இவங்களும் பாமகவோட செகண்ட் லெவல் லீடர்ஸும் அவரு மக்களவையில திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசியில எல்லாம் மோசமா டெபாசிட் இழந்தாலும் சீமானுக்கு கீழே பறையர், ஆசாரி, மீனவரெல்லாம் ரெட்டலைக்கு போட்டவங்க ஜாதிய ரீதியா எம்ஜிஆர் புகழ்ந்தில்லை, சீமான் கூட போனதுனால 4வது போனாலும் இந்த பகுதியில பாமகவுக்கு சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய பகுதியில நல்லா இருக்காப்புல, சேலம் தருமபுரி பகுதியில நல்லா இருக்காப்புல. ஸோ அவங்க எடப்பாடி ஆப்ஷனை விரும்புவாங்க. பட் விஜயை காட்டி பார்கெனிங் பண்ணா அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். விஜய் வந்தது மீண்டும் அவங்களுக்கு ஒரு பார்கெனிங் பவரை கொடுத்துருக்குது. என்டிஏக்குள்ள எடப்பாடி வந்தது அவங்க பார்கெனிங் பவரை அடிச்சது. பார்கெனிங் பவரை அடிக்கணுங்கிறதுக்காக தான் என்டிஏக்குள்ள எடப்பாடி வந்தாரு. இப்ப விஜய் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வர்றது அவங்க பார்கெனிங் பவரை ஏத்துது. எப்படி அதை பார்கெனிங் பண்ண போறாங்க, எந்த வகையில பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தந்தைமானுக்குள்ள சண்டை சமரசத்துக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏன்னா இது அதையும் தாண்டி குடும்பத்துக்குள்ள வந்த ஒரு சண்டை. மகனுக்கும் அப்பாவுக்குள்ள சண்டைன்னு சொன்னா அது நின்றோம். புரியும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேல குடும்ப அரசியலுக்குள்ள போக விரும்பல. அது என்னோட கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் அது சரியில்லை. ஆனா புரியும், அது புரிஞ்சவங்களுக்கு இது எந்த சண்டை எப்படிங்கிறது புரியும். நிலைமை இதுதான், சூழ்நிலை அதுதான், பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.